பாலுக்குள்ள கொழுக்கட்டையை தூக்கி போட்டுட்டு அது பால் கொழுக்கட்டை ஆகிடுமா. ஒரு தடவை எங்கள் ஊர் பால் கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்களேன், திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வெள்ளத்தை நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். திருப்பி அதே பாத்திரத்தில் வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நீளமாக அரிசி மாவோ இல்லாட்டி இடியாப்ப மாவோ இந்த மாதிரி நீளமாக உருட்டி ஒன்றொன்னா உள்ளத்துக்கு போடுங்க. மொத்தமாக உருட்டினதை பிரதி உள்ளே போட்டிங்கன்னா கெட்டியாகிடும். ஸோ ஒன்றொன்னா உள்ளத்துக்கு போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அந்த பாகெல்லாம் ஒரு மாதிரி சுண்டி வரும். அப்பயுமே தண்ணியாக தான் இருக்கும் பாகு. அந்த கெட்டியாகி பருத்திப்பால் டேஸ்ட் வரணும்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை தூக்கி அந்த பாகிலே ஊற்றிடுங்க. ஊற்றினோடனே அது ஒரு மாதிரி கெட்டி பதத்துக்கு ஸ்வீட்டெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவை போட்டு ஒரு கிண்டி எடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு கூட தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் காய்ச்சாத பாலம் ஊற்றிடுங்க. கரெக்டாக ஆகிடும். ஸ்வீட்னஸ்ஸு டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும்.